என்னைக்காவது ஒரு நாள் தெஹ்ரான்ல இருந்து சுப்ரீம் லீடர்கிட்ட இருந்து உங்களுக்கு கமெண்ட் வரலன்னா, சுப்ரீம் லீடர்கிட்ட இருந்து உங்களுக்கு சிக்னல் வரலன்னா, சுப்ரீம் லீடர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது தரவுகள் வரலன்னா நீங்க என்ன முடிவெடுத்துக்கணும்னு கேட்டா, நம்ம எந்த எதிரியை பயந்தமோ அந்த எதிரி நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டா, எனவே நீங்க யார பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சுயமாக முடிவெடுத்து நீங்க அட்டாக் பண்ணலாம். வெறும் 26 நாட்கள் தான் போனது அமெரிக்காவுக்கு ஈராக்கை வீழ்த்துவதற்கும் கைப்பற்றுவதற்கு. இவர் உருவாக்கிய ஒரு கோட்பாடு தான் மொசைக் என்கிற ஒரு கோட்பாடு. இந்த மொசைக் கோட்பாடு தான் இன்றைக்கு ஈரானுடைய இராணுவத்தை உச்சமாக அமெரிக்காவை எதிர்த்து போராட வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த புகைப்படத்துல இருக்கிற 2 பேர் ஈரானை வீழ்த்த முடியாமல் போனதற்கு இத்தனை நாட்களாக என்ன வியூகத்தை ஈரான் கையில் எடுத்திருக்கிறதுனா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வார்ல ஈரான் இதுவரைக்கும் தோற்கடிக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு முக்கியமான விவகாரம் பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். அது என்ன முக்கியமான விவகாரம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் 2003 அமெரிக்கா ஈராக் மேல ஒரு பாரிய யுத்தத்தை தொடுத்தது. ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசைன் வெறும் 26 நாட்களில் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டதோடு ஈராக்கினுடைய இராணுவம் மொத்தமாக சரிந்தது. அமெரிக்கா ஈராக்கிலே வெற்றி பெற்று விட்டது. முழுமையாக ஈராக்கை ஆக்கிரமித்து கொண்டது. வெறும் 26 நாட்கள் தான் போனது அமெரிக்காவுக்கு ஈராக்கை வீழ்த்துவதற்கும் கைப்பற்றுவதற்கு. அதே நேரத்தில் அதற்கு பிறகும் அவர்கள் பல யுத்தங்களை சந்தித்திருக்கிறார்கள். இறுதியாக நிக்கோலஸ் மதுரோ வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்து நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை தூக்கிட்டு போயிட்டாங்க. போனதோட நாடு முழுவதுமே அமெரிக்காவுக்கு சரண்டர் ஆயிட்டாங்க, கட்டுப்பட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி கேட்டுக்கிறோம், பெட்ரோல் வேணும் அளவுக்கு எடுத்துக்கிறங்க, பிடிச்சிக்கிறங்கிற மாதிரி ஆயிடு. இதே மாதிரி தான் ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வார்ல ஈரானுடைய சுப்ரீம் லீடராக ஷியா தலைவராக செயல்படக்கூடிய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி அவர்களை இலக்கு வைத்து முதல் நாளிலேயே தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா. அந்த தாக்குதல்ல ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார். அவர் கொன்னுட்டாலே உடனே ஈரான் சரிஞ்சிரும், ஈரான் கண்ட்ரோலுக்கு வந்துரும் என்பதுதான் அமெரிக்கா இஸ்ரேலுடைய வியூகமாக இருந்தது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் 15 நாட்களை தாண்டியும் ஈரான் விழவில்லை. அமெரிக்காவுக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்தி சிம்ம சொப்பனமாக பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. 1 அடிச்சா அவன் 5 அடிக்கிறானுங்கிற அளவுக்கு அமெரிக்கா மீது அடி விழுகிறது. அமெரிக்காவுடைய இராணுவ விமானங்கள் தாக்கப்படுகிறது, இராணுவ கப்பல்கள் தாக்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய வளைகுடாவில் இருக்கக்கூடிய எல்லா தளங்கள் மேலேயும் சரமாரி தாக்குதல் நடத்தப்படுகிறது. இஸ்ரேலியர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இஸ்ரேல் மேல யூதர்கள் மேல தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இப்படி ஒரு தனி ஆளா நின்றுக்கிட்டு ஒன் மேன் ஆர்மிங்கிற விதமாக எல்லா அமெரிக்காவுடைய தளங்களுக்கும் சுத்தி வளைச்சு சுழண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஈரான். இதற்கான காரணம் ஈரானை வீழ்த்த முடியாமல் போனதற்கு இத்தனை நாட்களாக என்ன வியூகத்தை ஈரான் கையில் எடுத்திருக்கிறதுனா, ஈரான் நிறைய வியூகங்களை கையில் வைத்து அவங்களுடைய ஹார்முஸ் நீர்நிலை, அதே போன்று அமெரிக்காவுடைய இந்த தளங்களை தாக்குறது, அமெரிக்காவுடைய டிஃபென்சிவ் சிஸ்டங்களை அழிக்கிறதுன்னு இந்த யுத்தத்தில் நிறைய முறைகளை கையாளுறாங்க. எல்லா முறைகளுக்கு மேல ஈரானுடைய ஆட்சி கட்டமைப்பு வீழாமல் இருப்பதற்கான காரணத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த புகைப்படத்தில் இருக்கிற 2 பேர், இவரை உங்களுக்கு நன்றாக தெரியும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அந்த ஆள் தான் எல்லா ஃபித்னாக்கும் காரணமாக இருக்கிறார். இப்ப அதே நேரத்தில் இந்த புகைப்படத்தில் தெரியக்கூடியவர் தான் முகம்மது அல் ஜபாரி என்கிற ஒருவர். இப்ப இந்த மாதிரி தோற்றத்தில் இருந்ததுக்கு இவர் உருவாக்கிய வியூகம் இன்றைக்கும் இளமையாக இருக்கிறது. இவர் ஈரானுடைய போர்சஸ்ல தவிர்க்க முடியாத ஒரு தளபதி தான் முகம்மது அல் ஜப்பாரி என்கிறவர். இவர் உருவாக்கிய ஒரு கோட்பாடு தான் மொசைக் என்கிற ஒரு கோட்பாடு. இந்த மொசைக் கோட்பாடு தான் இன்றைக்கு ஈரானுடைய இராணுவத்தை உச்சமாக அமெரிக்காவை எதிர்த்து போராட வைத்துக் கொண்டிருக்கிறது. யார் இந்த முகமது அல் ஜப்பாரி? அவர் உருவாக்கிய மொசைக் கோட்பாடு என்ன என்பதுதான் இந்த வீடியோவினுடைய சாராம்சம். அதாவது ஈரானுடைய இராணுவ கட்டமைப்பை தாண்டி ஈரானுடைய அரச கட்டமைப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈரானுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கிறது, ஜனாதிபதி இருக்கிறாரு, ஜனாதிபதிக்கு கீழே பாராளுமன்றம் இருக்கிறது, பாராளுமன்றத்துக்கு கீழே மற்ற துறைகள் எல்லாம் இருக்கிறது, இடையில உயர் நீதிமன்றம் இருக்கிறது. இப்படி எல்லா நாட்டிலும் இருக்கிற ஒரு கட்டுப்பாடும் ஒரு அரச கட்டமைப்பும் இருக்கிறது. இதை தாண்டி ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு அரச கட்டமைப்பு தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர், ஈரானுடைய அதி உச்ச தலைவர்.
இந்த அதி உச்ச தலைவருக்கு கீழே ராணுவம் தனியாக இருக்கிறது. ஈரானுக்கு 2 விதமான ராணுவம் இருக்கிறது. ஒன்று நாட்டினுடைய ராணுவம், இவங்க நாட்டை பாதுகாக்கிற வேலையை செய்வாங்க. அரச கட்டமைப்பு இருக்குதுல்ல, ஸ்ட்ரக்சர், அது கீழே விழுந்துடாம பாதுகாக்கிறவங்க தான் IRGC என்கிற ராணுவ பிரிவு, இஸ்லாமிய புரட்சிகர ராணுவ பிரிவு. இந்த ராணுவ பிரிவு ஜனாதிபதிக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. இவங்க தான் ஈரானுடைய மிசைல்ஸ் அட்டாக் பண்றது, வெளிநாடுகளில் தாக்குதல் நடத்துறது, மொத்தத்தில் நாட்டையே வழிநடத்துறது இவங்க தான். இவங்க யாருக்கு கண்ட்ரோல் ஆகுவாங்கன்னா சுப்ரீம் லீடருக்கு தான் கண்ட்ரோல் ஆகுவாங்க. இந்த சுப்ரீம் லீடர் தான் எல்லா கமெண்ட்ஸையும் இவங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் முகமது அல் ஜப்பாரி அவர்கள் ஈரானுடைய ராணுவத்தை வலுப்படுத்துவதை பற்றி சிந்திக்கிற போது பக்கத்து நாடாக இருந்த ஈராக்கினுடைய வீழ்ச்சியை பற்றி மீண்டும் மீண்டும் யோசிக்கிறார். ஈராக் 26 நாள்ல எப்படி விழுந்து, நம்ம 15 வருஷமா ஈராக்கோட சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுல விழாத ஈராக்கு வெறும் 26 நாட்கள்ல அமெரிக்காவிடத்தில் வீழ்ந்ததற்கான காரணம் என்ன என்று தேடும் போதுதான் முதன்மை காரணம் அவர்கள் தலைமையை இலக்கு வைத்து அட்டாக் பண்ணியது. சதாம் ஹுசைனை விழுத்தாட்டினதோட நாடு கீழே விழுந்துருச்சு. எனவே எதிர்காலத்தில் இதே மாதிரி ஈரான் மேல அமெரிக்காவோ வேறு நாடுகளோ தாக்குதல் தொடுக்கலாம். அப்படி தொடுத்தால் நம்முடைய சுப்ரீம் லீடர் அவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொன்னா முழுமையாக நம்முடைய ஸ்ட்ரக்சர் கீழே விழுந்துடும், நம்ம நாட்டையும் அவங்க லேசா பிடிச்சிடலாம். எனவே இதற்கு மாற்று திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லித்தான் 2023 ஈராக்ல நடந்ததை படிப்பினையாக வைத்துக்கொண்டு, சதாம் ஹுசைனுடைய ராணுவம் தோல்வியுற்றதை படிப்பினையாக வைத்துக்கொண்டு என்ன பண்றாருன்னா இந்த மொசைக் என்கிற திட்டத்தை உருவாக்குகிறார் முகமது அல் ஜப்பாரி. முதலாவதாக அவர் இந்த கோட்பாட்டுக்கு முன்மொழிந்த முக்கியமான தரவு பகுதி எதுன்னு கேட்டா, சென்ட்ரலைசேஷனை இல்லாமல் ஆக்குவது. அதாவது முழு அதிகாரம் ஒரு இடத்தில் குவிந்து கிடப்பது. அவர் அழிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி இருக்கும்ல, பொதுவாக எல்லா நாடுகளையும் இதுதான் இருக்கும். அந்த சிஸ்டத்தை இல்லாமல் ஆக்குவது என்பதுதான் இவர் கொண்டு வந்த மொசைக் கோட்பாட்டினுடைய முக்கியமான அம்சம். இதுதான் ஈராக்கினுடைய தோல்விக்கு காரணமாகவும் இருந்தது. அதனாலதான் இந்த மாற்று திட்டத்தை அவர் கொண்டு வர்றாரு. இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போதே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இருக்கிறார்ல, அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலையும் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னு கேட்டா, நாங்க கடந்த 20 ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய தோல்விகளை பற்றியே படிச்சுக்கிட்டு வர்றோம். அமெரிக்காவுடைய வெற்றிகளை படிக்கல, நாங்க அமெரிக்காவுடைய தோல்விகளை பற்றி படித்து வருகிறோம். எங்களுடைய தலைநகர்ல குண்டு வீசுவது யுத்தத்தை நடத்தும் எங்களுடைய திறனை பாதித்து விடாது. நீங்க தஹரான்ல கொண்டாந்து குண்டு போடுறதுனால எங்களை தோற்கடிச்சிடலாம்னு நினைச்சிடாதீங்க, நாங்கள் 20 வருஷமா உங்களோட தோல்வியை தான் படிச்சுக்கிட்டு வர்றோம் என்று சொல்லக்கூடிய அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் எப்போது எந்த மாதிரி போரை முடிக்கணுங்கிறத எங்களுடைய மொசைக் யுத்த தந்திரம் தான் தீர்மானிக்கும். எங்களுக்கு தெரியும் எப்ப யுத்தத்தை முடிக்கணும், எப்படி அடிக்கணும், எங்க அடிக்கணுங்கிறதெல்லாம் மொசைக் என்கிற கோட்பாடு தான் முடிவெடுக்குமே தவிர அமெரிக்காவோ வேறு யாரோ முடிவெடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்பாஸ் அராக்சி இந்த மொசைக் டிஃபென்சிவ் சிஸ்டத்தை பத்தி பேசி இருந்ததையும் நம்ம இந்த இடத்துல நினைவு கூற வேண்டி இருக்கிறது. இப்பொழுது இந்த மொசைக் என்கிற சிஸ்டத்துல முகமது அல் ஜப்பாரி செய்த ஒரு அழகான மெத்தட் என்னன்னு கேட்டா, ஈரானுடைய IRGC அதே போன்று ஈரானுடைய ராணுவம், இந்த ரெண்டுமே ராணுவம் தான் 2 படைப்பிரிவுகளோடு சேர்த்து ஃபாசிஜ் என்கிற தன்னார்வ படைப்பிரிவும் இருக்கிறார்கள். எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து என்ன பண்றாருன்னு கேட்டா, முழு ராணுவத்தையும் 31 பிரிவுகளாக அவர் பிரிக்கிறார். ஒரு ராணுவம் தான், ஆனா அதை 31 பிரிவுகளாக அவர் பிரிக்கிறாரு. இந்த 31 பிரிவுகளும் முகமது அல் ஜப்பாரியினுடைய கணக்கீட்டின் பிரகாரம் எந்த அளவுக்கு பிரிக்கப்படுதுன்னு சொன்னா 31 தன்னாட்சி ராணுவ பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ப்ரொவின்சியலாக பிரிக்கிறாங்க. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம்ல, அது மாதிரி ராணுவத்துக்குள்ள 31 தன்னாட்சி பிரிவுகளாக ராணுவத்துக்கு தன்னாட்சி கொடுத்து பிரிக்கிறாங்க. அது எப்படி தன்னாட்சி கொடுக்கறாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கும் ஒரு ராணுவ தலைமையகம் இருக்கும். அந்த ராணுவ தலைமையகத்துக்கு பல தளபதிகள் இருப்பார்கள். இந்த தளபதிகள் அந்த இடத்துல நின்று என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை சுயாதீனமாக அவர்கள் எடுக்க முடியும். அவர்களுக்கென்று எல்லா ஆயுதங்களும் கொடுக்கப்படும், எல்லா ஆயுத கிடங்குகளும் கொடுக்கப்படும். அவங்களுக்கென்று பல ராணுவ தளங்கள் இருக்கும், அவங்க உருவாக்கி கொள்ளவும் முடியும். அதாவது ராணுவ தளபதிட்ட கேட்டு தான் இதெல்லாம் செய்யணுங்கிறது இல்லை, அவங்களே ராணுவத்தை எப்படியெல்லாம் வளர்க்கணுமோ அப்படியெல்லாம் வளர்க்கலாம். அவர்களுக்கு சுயாதீனமான உரிமை இருக்கும். உலகத்தில் எந்த ராணுவத்துக்கும் இப்படி கொடுக்கப்படல. மொசைக் என்கிற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி முகமது அல் ஜப்பாரி தான் அதை வழிமொழிகிறாரு, அவர் தான் இதை நடைமுறைப்படுத்துறாரு. அந்த அடிப்படையில் நாடு முழுவதும் 31 ராணுவ பிரிவுகள் உருவாக்கப்படுகிறது. சுயமாக முடிவெடுக்கிற அதிகாரங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுத்துட்டு மொசைக் கோட்பாடு சொன்ன ஒரே ஒரு கட்டுப்பாட்டு விதி தான். என்ன விதின்னு கேட்டா, என்னைக்காவது ஒரு நாள் தெஹ்ரான்ல இருந்து சுப்ரீம் லீடர்ட்ட இருந்து உங்களுக்கு கமெண்ட் வரலன்னா, சுப்ரீம் லீடர்ட்ட இருந்து உங்களுக்கு சிக்னல் வரலன்னா, சுப்ரீம் லீடர்ட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது தரவுகள் வரலன்னா, நீங்க என்ன முடிவெடுத்துக்கணும்னு கேட்டா,
நம்ம எந்த எதிரியை பயந்தமோ அந்த எதிரி நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டா, எனவே நீங்க யார பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சுயமாக முடிவெடுத்து நீங்க அட்டாக் பண்ணலாம். பொதுவாக சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டுட்டாரு, ராணுவ தளபதி கொல்லப்பட்டுட்டாருன்னு சொல்லி சொன்னா ராணுவத்துக்கு அடுத்து கமாண்ட் பண்றதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. யார பேச்சையும் ராணுவம் கேட்காது. ஆயுதத்தை கீழே வச்சுட்டு சரண்டர் ஆயிடுவாங்க. இங்க 31 படைத்தளங்கள் இருக்கிறது, 31 பிரிவுகள் இருக்கிறது. 31க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஆயுத கிடங்குகள் இருக்கிறது. எல்லாமே தனித்தனியாக கொடுத்து வச்சிருக்காங்க. உலகத்தில் எந்த ராணுவத்துக்கும் இப்படி கிடையாது. இவ்வளவையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. 31ல 2 பேர் எங்களுக்கு அமெரிக்காவோட சண்டை பிடிக்க முடியாதுன்னு சொன்னாலும் மற்றும் உள்ளவங்க சண்டை பிடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையத்தான் இந்த மொசைக் கோட்பாட்டினூடாக இவங்க உருவாக்கி இருந்தாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டுட்டாரு. அவற்றிலிருந்து சிக்னல் வரலை. நமக்கு அமெரிக்காவுக்கு தான் சண்டை, அமெரிக்காவுடைய படைகள் வந்து நிற்குது, எல்லாமே தெரியும். தாக்குதல் ஆரம்பிங்க அப்படின்ட்டாங்க. இடையில மசூத் பெசக்ஷியன் மன்னிப்பு கேட்டு கூட ஐஆர்ஜிசி நிறுத்தாம அட்டாக் பண்ணினதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, மசூத் பெசக்ஷியனுக்கு ஐஆர்ஜிசி கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க, சுப்ரீம் லீடருக்கு தான் கண்ட்ரோல் ஆகுவாங்க. அரபு நாடுகளுக்கு உள்ள நடத்தின தாக்குதலுக்கு தான் அவர் மன்னிப்பு கேட்டார். மிஸ்டேக் ஆகி சில தாக்குதல் நடத்தப்பட்டது, அதுக்கு மன்னிச்சுக்கிறங்க, ஆனால் அமெரிக்காவுடைய தளத்தை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு தான் சொன்னாரு. அந்த அடிப்படையில் தொடர்ந்து அட்டாக் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. இது இந்த மொசைக் கோட்பாடு. சுப்ரீம் லீடர் வந்ததுக்கு பிறகு சுப்ரீம் லீடர் இப்ப சொல்றாரு, அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். சுப்ரீம் லீடர் இல்லைன்னு சொன்னாலும் இந்த யுத்தம் நடக்கும். பஹ்ரைன், கத்தாரு, ஐக்கிய அரபு அமீரகம், இஸ்ரேலு, அமெரிக்காவுடைய தளங்கள், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள், எல்லா தளங்கள் மேலேயும் இவங்க தாக்குதல்களை நடத்தினார்கள். அந்த தாக்குதல்கள் மொசைக் கோட்பாட்டு தாக்குதல்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கே அமெரிக்காவுக்கு பல நேரங்கள் எடுத்தது. குறிப்பாக அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஷார்ஜாவில் இருக்கிற அமெரிக்காவினுடைய ஆயுத கிடங்குகள் தளங்கள் மேல தாக்குதல் நடத்தும் போதுதான் ஈரானுடைய ராணுவம் தற்போது ஆட்டோ பைலட் மெத்தட்ல இயங்குறாங்க என்பதை அமெரிக்கா புரிந்து கொண்டது. மொசைக் கோட்பாடு தான் அவர்களை வழிநடத்துகிறது என்பதை அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா யாரும் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் எல்லா இடத்துல இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். காரணம் என்ன? ஆட்டோ பைலட் மூடுக்கு போயிட்டாங்க, அவங்களை இனி யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதை அவர்கள் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார்கள் என்பதும் இந்த மொசைக் கோட்பாட்டினுடைய பலம் எவ்வளவு என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படையாக இருக்கிறது. குறிப்பாக முகமது அல் ஜப்பாரி 1979களில் ஐஆர்ஜிசியில் இணைகிறாரு. அது அந்த அவர்களுடைய ரெவல்யூஷன் நடந்ததுக்கு பிறகு, ஷாகு மன்னர் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகுதான் இவர் ஐஆர்ஜிசியில் இணைகிறார். அப்போ ரொம்ப இளமையானவர். ஈராக் ஈரான் போரில் முழுவதுமாக படிப்படியாக அவர் இராணுவத்தில் உயர்ந்துகிட்டே வர்றாரு. 2005 ஈரானுடைய பாதுகாப்பு வியூகங்களை அமைக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரலாக அவர் உயர்கிறாரு. உயரும் போது இந்த மொசைக் கோட்பாட்டை 2005 தான் அவர் உருவாக்குறார். 2007 முதல் 2019 வரைக்கும் ஐஆர்ஜிசியினுடைய தலைமை தளபதியாக இருந்து இந்த திட்டத்தை ஈரான் முழுவதுமே வேரூன்ற செய்தவர் இந்த முகமது அல் ஜப்பாரி. எனவேதான் இப்ப நிறைய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியாவுடைய எழுத்தாளர் ஷனாகா அன்சலம் என்கிறவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் இந்த மொசைக் கோட்பாடு ஈரானை வெற்றி பெற வைக்குதோ இல்லையோ தோல்வி அடைய விடாது. ஈரான் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ தோத்து போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க மொசைக் கோட்பாடு அவங்களுக்கு ஒரு ஹைட்ரா மாதிரி ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவை ஒரு நீண்ட நெடிய விலை உயர்ந்த யுத்தத்துக்குள்ள இழுத்து விட்டுட்டு ஈரான் மேல அமெரிக்கா யுத்தம் தொடுத்திருக்கவே கூடாது. யுத்தம் தொடுத்து இப்ப நீண்ட காலம் யுத்தம் செய்கிற அளவுக்கு உள்ள ஈரான் இழுத்து விட்டாங்க. எனவே அமெரிக்காவுக்கு இதிலிருந்து மீண்டு வருவது மிகப்பெரியதொரு சிக்கலாக இருக்கும். ஈரானுடைய வீழ்ச்சியை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தவங்களுக்கு ஜப்பாரினுடைய மொசைக் வியூகம்ங்கிறது ரொம்ப ஒரு நெஞ்சில் அடிச்ச மாதிரி, மண்டையில் ஓங்கி கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. எனவே ஈரானுடைய வீழ்ச்சியை விட அமெரிக்காவுடைய பின்வாங்குதல் தான் இந்த இடத்தில் முக்கியமானது. மொசைக் கோட்பாட்டினூடாக ஈரான் தாராளமாக அல்லாஹ்வினுடைய உதவியில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக நின்று பிடிக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரானிலே ஆக்கிரமிப்பாளர்களால் நடத்தப்படுகிற தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், அப்பாவிகள் மீதான கொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே மத்தியர்களுக்கு அமைதி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.